வாங்க உள்ள வாங்க ஃபீல்டர்ஸ் பேட்ச் பண்ணுவாங்க சார். பால் இங்கே வச்சிருப்பாங்க உடனே உள்ள அதிகமா ரன் அடிச்சாங்க. சத்யா என்ன கறீங்க? இங்க ரெக்டா போயிட்டாங்க. பால் இருக்கா? வீட்ல இருக்கு. வீட்ல இருக்கு. நைட் வேணும் அந்த கடையில இருக்குல்ல. நீங்க எத்தனை ரோடு நீங்க அந்த வடி வச்சுக்கணும் பாய். ஏய் அதெல்லாம் ஏஞ்சிரு. தண்ணி ஊத்துங்க. நான் தண்ணி ஊத்துறேன் அவருக்கு. கீழ சின்ன கேக்குங்க. கீழ வெயிடா. என்னடா ஏமாத்துற? இப்படி ஏமாத்துற. அண்ணா நீ குடுக்குறே அல்வா உமாரமா தரா இல்ல. உட்கார் பரவாயில்லை உட்கார். யார் பேக் கடை வா. ரொம்ப ஏறுடா இது. பாய் பாய். சத்யா பால் பால் ஆய விட்டு போட்டு சத்யா இல்ல பால் 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 போட்டுங்க பழசமா இருக்கு இந்த ஆடுங்க போடு மரங்களே தெரியாது இந்த நிறைய ஏய் என்னடா லாஸ்ட் போனா அடிடா கேமரா நெஞ்சு வாரண்டா அறுத்து கட் போடு பேக்ல ஆசைப்படாதீங்க ரவுண்ட் எப்படி போச்சு ரவுண்டில் அதுக்கு என்ன இன்னும் ஆட்டம் ரெண்டு அடி தான் ஸ்கோர் சரியா பொறுமையாக நீங்கள் இன்னும் ஆட்டம் சரியா ரெண்டு பேரும் நல்லா போடு முத்துவையும் சக்தியும் பார்த்தா கண்டுபிடிச்சேன். சக்தி காப்பத்துக்கு போட்டுமா அவன் முன்னாடியே விடுவோம் நினைச்சு நான் இப்படி அப்ப
ஒண்ணு வந்து சரகட்சி நான் அதான் நல்லா ஃபீல் பண்றேன். அவன் டீம் வாங்கி கொடுத்துருக்கேன். சரகட்சாங்க தம்ம ஸ்டிமன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது காஞ்சா காஞ்சாடா இருக்கு. நான் இருங்க மாத்துறாங்க அடியா. ரெண்டு தான் பண்ணா. ஏய் ஓடா. இல்ல 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 எல்லாமே வெளில போனோம். ஒண்ணு இல்லடா சொன்னாருடா. நீங்க எல்லாம் வெளில போயிட்டாங்க பார்த்தேன். எல்லாமே வெளில போனோம். நீங்க கேக்கல. நீங்க எல்லாம் வெளில போடாம கேக்கல. இல்ல இல்ல சொன்னாருடா ப்ளம் மட்டும் தான கொடுப்பேன்னு நான் கேட்டுட்டா. இல்ல அது கரெக்ட். என்ன கேட்டது? ஆனா நம்ம அவுட் ஆகலாம். வாங்கிக்கடா வாங்கிக்கடா. இல்ல இவங்க யாரோ அடிக்கானா உதயா தெரியல. குயிக் அடி வாங்க சொல்லி எம்பி நல்லா போகுது. ரெண்டு பேரும் இன்னும் ஒரு நல்லா பண்ணி போயிட்டாங்க. எனக்கு முத்தனா போடுறது அப்படியே முத்தனா ஃபர்ஸ்ட் பால் இருக்கு. அது ஸ்டூல் அடிச்சு ஸ்ட்ரைட்டா பேட்ல பண்ணல ஸ்டூல் அடிச்சு அது டவுன் லைக் போச்சு. வெல்ல இல்ல அது ஓவர்ல கேட்ட எல்லா பேருமே வெளில தான் போச்சு. இன்ஸ்விங்ல வெளில தான் போச்சு. 15 ஓவர் ஸ்கோர் கேட்டனா 15 ஓவர் ஸ்கோர் 103 தான். அடுத்த 10 ஓவர் அட்டான் முதல்ல ஒரு பால் கோல் மிஸ். ஆமா சரியான யாக்கர் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் டைம் அடிச்சு ஃபர்ஸ்டே போய் பாக்குறா. அல்ல அவர் என்னோட அடுத்த வந்து லெஃப்ட் ஹேண்டர் தான் சரியில்லை. ஏடா பால் நடந்து போயிடுறானே பால் அடிச்சுதா இது வந்து போன் ஸ்கோர். இவரு தூக்கி யாரோ பின்னாடி வச்சிருக்காங்க. ஏய் நீங்க தான பவர் பிளே மூணு ஃபீல்ட் நிக்கிறீங்க. லைட்டா ஒரு ஃபீல்டர் உள்ள கூப்பிட்டு அப்புறம் இங்க நின்னு தான அது. மூணு ஃபீல்டர் நீங்க பவர் பிளேல லாஸ்ட் ஓவர் சரி வரது டெத் ஓவர்ல அங்க நிக்கறானோ நீ தான் மாத்தறவன் நிக்க வச்சிரா. தானா அதான் கேக் குத்து போடுவாங்க அந்த மாதிரி. தானா கூப்பிட்டு தானா இங்க வாடா. இல்லடா டீப் போடா டீப் போடா. டீப்ல வாடா பாத்து லாஸ்ட் டூ ஆனா லாஸ்ட் ஒரு அடிப்பாங்க தயவு செய்து போடா அப்படிங்கிறாங்க. நான் கேட்ச் விட்டுறேன்னு பார்த்தனா பால் ஹைட் பண்ணல. அதுதான் நான் வச்சான் பின்னாடி வந்து கீழ விட்டு ஃபீல் பண்ணிக்கிறானே. நல்லா குடிக்கிறங்க யாரனா பின்னாடி இல்லடா ஸ்ட்ரைட்ல. அதான் இவரு கடைசியா ஒரு மாட்டான செஷன் அவர் தான் நின்னுறாங்க. இல்ல இல்ல கேரேஜ் அண்ணா விட்டுட்டு அந்த சவுண்டோட போயிட்டு இல்ல கேபத்துக்கு போட்டு சாதுறானே. நான் மச்சான் பாப்பா மச்சான் அப்படினா சரி சரி சரி. ஆனா கஷ்டம் தான் ஸ்ட்ரைட் தான. நானேஸ் மாதிரி யார் தான் கரெக்ட். நானேஸ் டிகே பிடிப்பான் டிகே பிடிப்பான். நான் கோல் நிக்க வச்சிருந்தானே. நான் அவுட் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஓவரே கேட்ட போயிடு அவன் சொன்னா டேய் நீ ஆமா கை கேட்டாரு. ஏய் நீ கை பிடிடா நீ பிடிடா. இல்ல ஏய் அவன் கை வரல பிடிச்சான் மச்சான். தள்ளி மேல பிடிமா. ரெண்டு ஓட போனா நல்லா பிளான் டர்ன் ஆகுது. ஒரு பால் வாங்குன வைத்தில ஊத்தி சர்க்கிள் அப்புறம் இங்க பட்டுது ஸ்ட்ரைட்ல ஹாஸ்பிடல்ல ஒரு பால் உண்மைடா அது. ஏன் முடிவு பண்ணல? ஒரு பால் அடிச்சு டேய் நான் இதெல்லாம் பின்னாடியே பால் வருதுடா. ஒரு பால் பிச்சில போடுது கால்ல கையில எடுத்தது இல்லையா அந்த ஓரமா ஈரம் மத்தபடி பேட்டிங் ப்ரோ நம்ம ஷாட் ப்ரோ டேய் பாய் அதுதான் பெரிய பவுண்டரி. பாடி பால் ஆமா ஆமா ஷாட் சம ஷாட் டேய் ஃபர்ஸ்ட் வந்து அவன் எந்த மாட்டமல சொல்லிட்டது அந்த ஷாட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவன் முடிச்சு எந்த சொல்லிட்டான் ஸ்டார்டிங்ல டாப் போற மாதிரி அப்புறம் அந்த பக்கம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு மாத்திட்டான் இப்போ அத பாத்தீங்களா கால்ல ஒட்டி அது கிராஸ் இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஹார்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரு முடிச்சு பார்க்கற மேல மட்டும் உள்ள தள்ளி போயிடு. ஆடை. இப்போ ஹார்டா இருக்கு. ஏய் பிகே ஒரு செட்டப் பண்ண மாதிரி செட்டப் பண்ணி விடுடா மாதிரி இந்த பிகே ஏய் இல்லடா நேவிஸ் பாரு. ஓ இவன் டிகே பிடிச்ச கேட்ச் இல்ல பிகே அத என்ன லைட் அவுட் நல்ல கேட்ச் ஏய் நான் நிக்க வச்சு தான் கேட்ச் வந்துச்சு. நான் தான் கிரிக்கெட் எடுத்துப்பேன். வேணா நின்னுங்க. நல்ல கேட்ச் இருக்காது. நல்ல catch. ஓவர் புல்டா கூட தான் கிரீனிங் பை நல்ல கீப்பிங் பா யாருக்கு இது புடிச்சு பாட்டி இருக்க. ஏய் நல்ல கீப்பிங் ஏய் முன்னதான் சொன்னாங்க நல்ல கேட்ச் பால் போட அவர் ஒரு கீப்பர் கீப்பிங்கா வந்துச்சு. அவரு கீப்பர் அழியுதா. ஏய் ஆமாப்பா இன்னைக்கு கீப்பர் ரெண்டு பேருமே பிகே. ரெண்டு பேரும் அடிச்சாங்க.
ஒரு பால் ஃபேஸ் பண்ணல நம்பர்ல போட்டு எல்லாம் 1000 அவன் 911 விக்கெட்டா என்னன்னே தெரியல 1300 எவ்வளவு அடிச்சான் ரொம்ப கேட்டாங்க அப்ப கூட மேட்ச் நம்ம கையில தான் இருந்துச்சு லாஸ்ட் 8 ஓவர்ல தான் ரன் போச்சு லாஸ்ட் 8 ஓவர் கூட இல்ல அதனால அவனுக்கு ஜாலியா ஆனா அவன் வந்து அந்த கேப் அந்த ஒரு அங்க ஃபீல்டிங் 3 ஃபீல்டிங் எல்லாமே ஷாட்ஸ் தான் மச்சான் அவன் அடிக்கிறது சும்மா அடிக்கல அட்டாக் அடிக்கிறான் ஏய் அவன் ஓடுற பேஸ்க்கு அப்படியே நான் ஃபர்ஸ்ட் தான் சொல்றேன் நான் வந்து இவங்க கிட்ட சொல்லுங்க உதய் கிட்ட சொல்லுங்க அவன் வந்து பேஸ்ல மட்டும் தான் ஸ்லோவர் போட்டா அவன் மேல மாட்டான் ஆமா நான் விட சொல்லி நான் ஃபேஸ்ல ரெடியூஸ் பண்ணி போடுறேன் ஆட மாட்டேன்னு சொன்னேன் நான் போற 2 நிமிஷத்துல நான் வந்து பேஸ் பண்ண தான் இருந்துச்சு ஏசே பிளஸ் லாட் பால் இவன் சூப்பரா போடுறான் ஓவர் லாஸ்ட் அப்புறம் ஒண்ணு இல்ல ப்ரோ சும்மா ஒரு தள்ளி போட்டா வளர்ந்து வந்த தம்பி நல்லா வளர்ந்து வந்தேன் விண்டர் போட்டியாங்க எல்லாம் ஒரு ஓவர் போட்டு அதெல்லாம் தெரியாது இல்ல அப்படின்னு சொன்னா அந்த ஓவர் ஒரு ஃபிட்டாஸ் போட பாரு சூப்பர் ஓவர் அது சரியான ஓவர் அது அவன் ஆக்சுவலா நாங்கம்மா இது சூப்பர் இந்த புறம்போ சூப்பர் ஏன்னா அவங்க நல்லா ஃபேஸ்ல அடிக்கான்னு சொல்லி ஒரு ஃபிஃப்த் ஓவர் போட்டணும் ஒரு ஓவர் வந்துட்டுல அந்த ஒரு பால் ஃபர்ஸ்ட் பால் சூப்பரா போட்டான் ரெண்டு பால் நல்லா போட்டான் அப்புறம் போயிட்டு வந்து பார்த்தேன் டேய் நீ கூட போடுவான் சீனியர் ஒரு ஓவர் முட்டனா ஒரு ஓவர் நான் ஒரு ஓவர் அடினா டேய் அவன் உண்மைக்காக ஓகேடா என்னடா போடுங்க எல்லாரும் நல்லா உள்ள அந்த லெஃப்ட் அவுட் ஆனோடனே ஏதாவது பேச இருக்கும்போது நேரு நல்லா போட்டுட்டு இருந்தாரு லாஸ்ட்ல 6 போயிடுச்சு ஒரு ஓவர்ல 13 ரன் போனதை யாருமே கேட்கல நல்லா போட்டு போறப்போ ஒரு பால் ஃபிளாட் பால் தூக்கி அழகா போட்டு கொடுத்தாரு ஃபிளாட் பால் அதுல போய் ஏத்துறோம் என்னெல்லாம் வந்து இல்ல ஆனா அவன் ஃபீல் பண்றான் நம்ம ஒரு அக்ஷா பாருங்க அந்த நானி வந்து இந்த பத்தாரு ஜெர்சி பத்தல அது ஒரு அக்ஷா 7 ஓவர்ல மேட்ச் முடிச்சாரு 7 ஓவர் மேட்ச் முடிச்சாடா அவன் எல்லாரும் இல்ல டிகே தான் நீங்க பவர் பிளே கொண்டு வந்து மனோல 7 ஓவர் லட்சம் டிகே 7 ஓவர் லட்சம் ஜெயிச்சிட்டு அன்னைக்கு அவர் ஜெயிச்சிட்டு வந்து இன்னொரு மேட்ச் ஆலாம சொல்லி கேட்டானே ஏய் செகண்ட் ஆன் நம்பர் 5 சும்மா அதாவது சிகரெட் அடிச்சானே 50 மேட்ச் ஆறாங்க 50 வருஷம் போய்ட்டான்டா அவன் நல்ல போய் சிகரெட் அடிச்சான் ஷாட் ப்ரோ ஷாட் ஆமா நீனா ஒரு ஓவர் போட்டு போயிட்டே அவர் போனா ஜான் போட்டானே நீ எல்லாரும் இல்ல ஜான்ல ஓட்டம் போற ஒவ்வொரு டீம் பேர் தான் போறாங்க ஜேசிஜி பிரேமர் கையை ஆப்லாம் எங்க வெளிய இந்த இடத்துல சொல்றேன் ஏய் கமலா போடல நீ போடலடா நீ அதான்டா கேமரா அதான் பேசிங்க போடா நீ போடியா ஆனா என்ன சம்மதிச்சாங்க என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மேட்ச் நான் பவுலிங் போட மாட்டேன் வராது கெஸ்ட் பிளேயரா கூட்டி போனான் அன்னைக்கு யாரா இருக்கும் நானும் சச்சேன்னா நேவிசி 3 பேர் போனோம் அன்னைக்கு வச்சு போனதான் தானேஷன் போனாங்க நேற்று தானேஷன் போனா நீங்க இல்லையா அதான் என் ஃப்ரெண்டு போடவே இல்லை இல்ல என் ஃப்ரெண்டு டீம் இந்த காலேஜ் இல்ல நீங்க டிகேவா பரத் ஒரு ஓவர் 13 ரன் ஒரு விக்கெட் எடுத்துட்டான் பரத் ஒரு 30 ரன் இன்னைக்கு தான் மச்சான் ஜெயராஜ் 13 உதய் 2 ஓவர் 16 ஷாட் அது வெல்ல பெற்ற பேர்
நவீன் 2 ஓவர் 32 ரன் ஒரு அந்த நவீன் தானா அப்புறம் ஜான் ஒரு ஓவர் எடுத்துருக்கு பேட்டிங்கும் கொடுக்கல பவுலிங்கும் கொடுக்கல அதேதான் அதேதான் எல்லாம் அதுதான் போறீங்க இப்ப எத்தனை மணிக்கு போறீங்க பாசஸ் இருக்கா நேரா போய் எவ்வளவு 2 கேக்குறேன்னா தெரியும் எவ்வளவு கேட்டாலும் போறோம் டைம் சொல்லுங்க எத்தனை மணிக்கு சொல்லுங்க இல்ல அவர் அந்த டைமிங் கேள்வி நல்லா இருக்கு செயல்பட்டு வீடு எடுப்பாங்க பேட்டிங் 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 எல்லாரும் திரும்புவோம் அவரை சொல்லி 3 ஓவர் கேட்க நாக்கு தள்ளி போச்சு பின்னாடி இதெல்லாம் கேட்கணும் இதெல்லாம் நீ வைட் பண்ண மட்டும் தான் விட்டீங்க நீ 2 3 செல்லிங் மிஸ் பண்ணி அது யாரும் பார்க்கல விடு இல்ல வைட் பண்ண மட்டும் ஏய் பால் என்ன சீட் போட மாட்டேங்குது இல்ல அவன் அவுட் இல்லடா அம்பையர் போறானே நான் ஸ்டிக்கிங் சொல்றியா இப்படி இதுல போறானே ஸ்டம்பிங்லனா இல்ல விக்கெட்ல போட அப்ப பின்னாடி போய் திருப்பி பேக் உள்ள வந்து இவன் கூப்பிட்டு சொன்னா அது போட சொல்லி போட இல்லாம இவன் ஓவர் தான் அது அப்பீல் பண்ணிட்டு இருந்தான்டா அவன் ஒரு 2 பால் மிஸ் பண்ணேன் நான் ஒத்துக்கிறேன் இல்லடா நீ பாத்தேன்னு தெரியல இப்படி இவன் ஓவர்ல ஒண்ணு இல்ல 2 அது பால் புடிச்சிட்டு நான் போறதுக்குள்ள பேட் பண்ணு சொன்னா ஏதோ மூவ் பண்ணி சொன்னா இவன் ஓவர்ல 8 ஓவர்ல ஸ்ட்ரைட் தான் நின்னாங்க பேட்ஸ்மேன் நேரா நின்னாரு கிராஸ்ல உங்களுக்கு தெரியல அது எக்ஸாக்ட் நேரா நின்னாரு அதனால தான் மூவ் பண்ணாதீங்கன்னா அது அவனுங்க நோ பால் குத்துறானுங்க ஆமாடா டேய் அவன் அந்த லெஃப்ட் பண்ணானே அப்பவே வந்து அவர் தான் சொன்னாரு இந்த மாதிரி நீ அவனை பார்த்தா ஃபீல்ட் செட் பண்ணியா கூட பாய்டால இப்படிலாம் ஃபீல்ட் செட் பண்றானே பின்னாடி ஏன்டா இல்லடா நான் வந்து தெளிவா கேக்குறேன் மச்சான் லெஃப்ட் பின்னாடி ஏன்னா பானா சுத்த கலக்கில போறான் பாத்து ஒரு பால் போட்டாங்க பக்கத்துல என்னடா அதே இதுல போறான் போட்டவாரு அவன் விக்கெட் வைட் வரும் நினைச்சா பால் கட் ஆயிடுச்சு ஏய் மச்சான் ஆனா சத்தியமா உனக்கு உன் கையில சிக்ஸ் பண்ணி எப்படி பேசிக்கலாம் பாரு ஓகே பொம்மையை வச்சு திருவண்ணா ஆயிட்டானா பாட்டான வந்து நான் அவ்வளவு ஆமா சத்தியமா எவ்வளவு நேரம் போட்டுறேன் பாட்டான அவன் போட்டானா வந்து அவன் போன நாயே போன வாரம் மன உளைச்சல் இந்த வாரம் வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு எங்காலே இந்த வாரம் அவங்க நான் போல்ட் அடிக்கிறேன் நீனா வீடு எடுத்து அந்த ஆமா இல்ல நான் சொல்லலாம் அந்த யாரு படலாம் தோணுறானுண்ணா கதையை நம்ம யார் கூட கலை போடும்போது ஸ்ப்ரே சுடுறா அவனே அடி வெடக்ல அடினா அவரா நான் நார்மலா ஒரு மாதிரி இன்னைக்கு கையில குத்தி வர்றான் அவன் சத்தியமா கிரீன் டைப் இவன் தான் நான் இதான் பேசினேன் இவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கானா அது சொல்றானா இந்த சைடு இருக்கால கோகுல் இருக்குன்னா தெரியல இங்க கோகுல் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏய் பாதியில ஃபீலிங்னா நேராச்சு ஒரு கிரீன் அடிட்டு வந்து ஏன்னா அவனுக்கு கீப்பர் தான் தெரியும் மோஸ்ட் அவனுக்கு கீப்பர் இப்ப சத்திய தெரியும்
அதெல்லாம் நிறைய கேட்டாங்க. ஏன் பரத்துட்டு பேசுறாங்க? அக்கா கீப்பரே கிடையாது. என்ன கீப் பண்றாங்க? இத முன்னாடி யார் சொன்னது? பேரை தான் போன்ல எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஏன்னா நல்ல பிளேயர். ஏன் இது பண்றீங்க? தினேஷ் ஒரு ஆள் விட்டா மாட்டீங்க. அதான் இப்ப சமாளிக்க என்ன சொன்னா? கீப்பரே இல்லன்னு சொல்லிட்டாங்க. அது தினேஷ்ல வரது சொன்னா. இல்ல அவன் சொன்னா முதல்ல அதை அப்படியே பரத் காப்பி பேசுறாங்க. அவங்க எல்லாரும் நோட் பண்ணுவாங்க. ஆஃப் பண்ணிட்டு பாப்பாங்க. ஒவ்வொரு மேட்ச் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. நோட் பண்ண ஆமா. ஆமா உட்கார்ந்து 1.5 மணி நேரம் பார்த்தேன். நானே ஏன் பாத்தீங்க? வேற நம்மளே பார்க்க மாட்டோம். வரணும் நைட் தூங்கும்போது யூடியூப்ல போட்டுட்டு தூங்கிடுவேன். சரி அதான் வாய்ப்பு வீடியோ வீட்ல போட்டு விட்டு அவங்க மைண்ட் வச்சிருப்பாங்க போல. வீடியோ போட்டு விட்டு பாத்து அந்த மேட்ச் பாத்து அவங்க நிறைய மாத்திட்டே இருக்கு. இல்ல உங்களை சுத்தனே தூங்கி வச்சிட்டு போறாங்க. தைரியம் தான் வீட்ல வாங்கிக்கிறீங்க ஸ்பீட்ல பாக்குறீங்க. அதெல்லாம் இதுல வர பதில உள்ள வச்சிருக்கு. இந்தியா மேட்ச் நடக்குது. நம்ம வாங்குற 15 இதெல்லாம் தேவை. இது நம்ம மேட்ச் சொல்றான் நான். இந்தியா மேட்ச் தான் காமெடி பண்றாங்க. ஆஃப்ல போட்டா வர மாட்டாங்க. அவுட்ல போறாங்க. நெக்ஸ்ட் கீப்பர் உள்ள இருக்கிறாங்க. அமுக்குறான் சரி பண்ணி ரெடி பண்ணு. கேப்டன் நீ தான் சொல்லணும் போயிட்டு உள்ள வெளிய வீடியோல சொல்ல மத்த மேட்ச் பார்த்து புரிஞ்சுமானா. வீடியோல தான் சொல்றது. எடிட் பண்ண மாட்டேன். அது தெரியாம வீடியோ பேசுறது பேண்ட் கைட் ட்ரெஸ் மாட்டேன். வந்துட்டு அடி நானா அப்பா இது கூகுள் பண்ணி வாங்க. அப்பா இல்ல கேளுங்க. ஓகே அப்பா ஓகே கேளுங்க. வாங்க. நோவா அல்லஞ்சக்காரங்க கொஞ்சம் குடிக்கிறாங்களா? பாத்து இருக்கீங்க. என்ன போன் எடிட் இல்ல. உள்ள போகல பாக்குறது மேட்ச். நேத்து போடுறத பார்க்கணும். ஆமாமா. இல்ல மேட்ச் ஒரு சீரியஸா இருக்கு. ஒரு பரம்போது வந்து ஒரு 15 மாடி இருக்குமா அது? அவங்க பெட்ட கட்டிடுறாங்க. யார் ஸ்பீக்கர் ஓட்டல அவர்தான். 15 மாடி இருக்குமா அது? மேட்ச் ஃபுல்லா அதுக்கு சீரியஸா போகுது. காட்டடா. ஏ ஒரு 4-5 போர் போட்டா நல்லா இருக்கும். ஆஃப் சைடு போறீங்க. டைம் என்ன? 9. சரிங்களா போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். எங்க இருக்கு? டீ கடை நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. அவருக்கு தெரியாது. நாங்க இங்கதான் பக்கத்துல இருந்தோம். இங்கதான் அந்த முன்னாடி பில்டிங் மாதிரி அந்த பில்டிங் இல்ல மேல மொட்டை மாடி இல்ல காசாக்குறாங்க லைட் அடிப்பாங்க நைட்னால லைட் தெரியாது அதுல லைட் ஆக்சிடென்ட் காசாக்குறாங்க லைட் ஸ்கூல் தாண்டி போயிடுவாங்க இன்னும் போடணும். ஏய் நேவி சார் தூக்குறீங்க முடியவே அவர்தான் கேட்டாரு. ஏய் நான் ரொம்ப நேரம் குஸ்டா நினைச்சேன். வீட்டுல வரும்போது சட்டி தான் வராது பாப்பாவா கேவாங்க. பார்த்தது தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் இல்லையும் தெரியும். அப்ப ஜெயசூரியா அப்ப நீ ரமேஷ் பவார் விக்டோரியா கவர்மெண்ட் சைக்கிள் கொண்டு அண்ணா அண்ணி வரல அப்படின்னு அந்த மாதிரி அண்ணா நீங்க போலிங் போடல அப்படிதானே கேட்போம். அவ்வளவு வஞ்சிரும் மனசுக்குள்ள நம்ம போட்டோம்னா மனசுல வச்சுக்கோங்க என்னன்னா 20 நிமிஷம் போடலாம் மூணு யாரும் கேட்டான் சீனி ஒண்ணு இவனால மூத்த நான் ஒண்ணு சொல்லிட்டேன் அதுனா 3 மாசம் இருக்குமா சொல்லி திருப்பி யோசிச்சு எடுத்துறாங்க.
இல்லடா அவன் சொல்லலாம்டா வாங்கக்கூடாது போலி போலி அதே மாதிரி மாநாத்தி மேட்ச் வாங்குறது கொடுக்காதடா எல்லாருமே கொடுத்துரு. அது வளர்ந்து உங்க வீட்டுக்கு போலி எங்க பால் வந்துச்சு போல. அப்பா வீட்டுக்கு நல்லா அப்பான்னு சொல்லுவாரு. அப்பா டேய் தகப்பா. தகப்பா தகப்பா. டேய் லட்சம் ஜூஸ் கலக்கு. டேய் கலக்குடா. அண்ணா அண்ணா அப்படியே பொறுமையா எடுத்துருங்க மச்சான் நீ சொல்ல எதுவும் கேட்க மாட்டானே அவனுக்கு எல்லாம் டேய், சொல்லிட்டான் அப்படியே சொல்ல வேண்டியது நம்ம கடமை. டிஃபன்னா சப்பாத்தி ரெண்டு கட்டணும் கோழி வா கோழி. ஏவி சுடுறாங்க வீட்ல எல்லாமே வச்சுப்பாங்க கொஞ்சம் நெய் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். நெய் சூப்பரா இருந்தா நல்லா இருக்கும். இல்ல சூடா போட்டு நெய் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். வயிற்றுலாமா சாப்பிடுங்க. உங்களுக்கு வயிற்று மூணு அச்சுனது படம் பின்னாடி ஒரு போடு பிடிக்க மாட்டாங்க. என்ன புகை வருது நாய்க்கு தான் போறேன் அவருக்கு என்ன கேளுங்க. ப்ரோ கீழே போறா எடுத்துக்கோ ப்ரோ இங்கடா நான் டைம் கேட்டா இருக்குமா? இதுல பண்றேன். நீ பாருங்க நீ கம்ப்ளீட் பண்ணு. நான் வேற சொன்னா நீ வேற எங்கேயும் சிக் பண்ணி பாத்துட்டேன் இல்ல பால் இப்பதான் விட்டாங்க இங்க போய் இந்த சீனியே மாத்திரியா ஒண்ணா இந்த பால் ஆடுங்க போட்டு அவங்க அப்புறம் நவீஸ் நவீஸ் காதர் பாய் காதர் பாய்டா காதர் பாய் நவீஸ் பால் போடுறாங்க வச்சிருப்பாங்க தோல் தோல் எல்லா அப்படி தான் போன் அடைங்க கேப்டன் கால தான் இருக்கும். நீங்க தான் போறாங்க ரெண்டு பால் ஆடுங்கண்ணா ஏய் காதுஷ்டியா ஏய் அவன் ஓப்பனிங் ஆரங்க அனுப்பிச்சான்டா. பல வருஷமா பேசுறேன் காடு கடிச்சு போட்டு வருவான் டேய் காடு அவன் ஓப்பனிங் அனுப்பிச்சுறான் அன்னைக்கு கோகுல. அவர் வேற ஒரு வார்த்தை சொல்ல வந்தாரு. கோலி சோப்பு சோப்பா என்னது பால் பண்றாங்க நாலு வாரம் அதான் வந்து சொல்றேன் பால்ல படிச்சு அங்கே முட்டி போட்டா முட்டி போட்டு முட்டி போட்டா பால் அங்க கிரவுண்ட்ல கமலா கமலா அண்ணா போங்க அப்படியே போங்க தனிக்கு போட்டா ஆப்பதா காட்டு ஜான் பட் நல்லா ஆடிங்கடா அவர் நல்லா ஆனாலும் திடீர்னு கிராஸ் போடுறாரு. அடுத்த வாரம் இறக்கி விட்டுருவாங்க. பேட் முந்தேத்து போவா. நீ இனிமேல் சொல்றேன் அண்ணா லட்சுமினா ஆனா ஆனா தமிழர் போடு அண்ணாவை போடு வச்சதை பாக்கி அவன் போட சொன்னேன் ஆக்சுவலா போடு நம்ம கிட்ட வைக்கலாம் நம்ம கிட்ட பார்த்தா போடு எக்ஸ்போர்ட்ஸா அங்க போடு நம்ம கிட்ட தண்ணி குடிச்சீங்க. சந்திரா எல்லாம் தண்ணி குடிக்க சொல்ல இருப்பாரு. ஆக்டிங் சூப்பரா இருந்தது மாட்டீங்க. என் கால அப்படிதான் வந்தது எனக்கு. இங்க வாட்ச் சொல்லுவாங்க
எப்போதும் போல 30 போட்டு நல்லா தான் இருக்கு. எவ்வளோ வச்சுருக்கா? பவுலியா ஓட்டி உயிரை வாங்குறானுங்க. ஜான் சொல்லிட்டேன் தூக்கே தூக்கா ஜான் டெம்பே ஆகாத ஜான் நான் டெம்பா சொல்லி சக்தி அப்படித்தான் இங்கே இருக்காரு அவன் பார்க்கவே போறான். பேட்டிங்ல இருந்து குடிங்க. ஜான் டெம்பே ஆகாத ஜான் டெம்பே ஆகாத கிரவுண்ட்ல ஆடு சிக்கின அடிக்குது பேட் பட்டனா அடிக்குது நல்ல கேப் நல்ல கேப். ஓடலாம் ஓடலாம் ஓடலாம். நேவிஸே பார்த்த மாதிரி எதுலடா பேட்டிங்லடா bowling ஃபீல்டிங்லயா? ஃபீல்டிங். அது நேவிஸ் கோகுலே தருந்தேன் நீ ஃபுல்லா கால்ல. ஓ முத்தண்ணா. ஸ்கோர் அப்டேட் ஆகுதா ஏய் மச்சான் இங்கே போடா. இங்கே போடா இத போடா. ஷாட். போயிடுச்சு போயிடுச்சு கம்பேரா அவனா கால் கால் ஏனா இதனா இதா கவர போடு கால் கால் இதா போடா முட்டேடு ஏ பரசம் ஸ்டார்ட் பண்றா வெளிய வா இந்த சைடு வந்து சரி இல்ல இல்ல ஆமாமா இங்கடா இங்கடா இந்த சைடு இருக்குல இதான் நிப்ப சும்மா இங்க போடுவோம் பேட் பண்ண வச்சு வேணாம் என்ன சொல்றேன். நீ லாஸ்ட் ஒரு நாங்க எல்லாமே வந்து லெஃப்ட் மூணு தடவை ஓடுறோம். நாலஞ்சு பால் தான் இதுல கரெக்டா எல்லாமே லெஃப்ட் கிட்ட கண்டு உனக்கு வந்து கிட்ட இருக்க மாதிரி இருக்கா போடும்போது உனக்கு கிட்ட இருக்க மாதிரி இருக்காங்க ஏய் கிட்ட ஏதோ இல்ல ஸ்வீட்டிங் இது இருக்குங்களா பிச்சு பிச்சு சொல்றேன் ஆனா இது பவுண்டரி ரொம்ப கிட்ட அது அது வந்து ஆக்சுவலா சும்மா மிஸ் டைம் ஆனா கூட பால் 64 போயிடும் கிட்ட அவுட் இல்ல அவ்வளவு தர மாதிரி இருக்கு சிமெண்ட் தர மாதிரி பட்டா ஓடிது பால் இது பால் போறதா பாத்துன்னு பாருங்க பவுலிங் வேற போடுறீங்க நானே ஒருத்தர் வந்து பால் போடுறாங்கன்னா ஸ்பின் போடுறாங்க பாக்குறாங்க பேட்டிங் பேட்டிங் ப்ரோ நீ ஒரு ஆஃப்ல போடணும் பால் சிங்காச்சா பால் அப்படியே ஆஃப்ல போடணும் இல்ல ஆஃப்ல போடிடா சிங்காச்சா பால் சுத்தி பால் விட்டு ஒண்ணு பட்டா கேட்ச் ஆக்சுவலா நீங்க ரெண்டு ஷாட் ஆனீங்கல அங்க ஷாட் ட்ரை பண்ணி மேட்ச் சொன்னாருமா ட்ரை பண்ணி எனக்கு கேட்ச் கால் போடாத அதுக்கு ஃப்ரண்ட்ல நீங்க ஆக்சுவலா என்ன பண்ணீங்க இது ஃப்ரீயா இருக்கீங்க ஒரு பால் கால் போட்டு ஜா கிராஸ் பாட் போற பார் குனிஞ்சாடு கமலா நின்னு ஆட்டுவாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அட குனின்ற நின்னு நான் உட்கார்ந்து ஆடுவானா அடுத்த ஆட்டுவாங்க
எங்கடா பரத் ப்ரோ கீப்பிங் ஃபார் எடுத்துட்டு போயிடுங்க நெக்ஸ்ட் வீக் ஐ எம் அன்அவைலபிள் ஓகேடா ஓகே ஊருக்கு போகிறேன் அப்படியா நீடா லேஸ் இருக்குமா லேஸ் இருப்பியா தோணும் 10,000 ரூபாயா இல்லையா ஏய் இங்கே தான் இருக்கா அப்படியா வருவேண்ணா சொல்லுங்கடா ஓ ஆனால் பச்சாருனா அது போயிடும் போல பாருங்க பாவத்தில் எதுவும் பண்ண முடியல லாஸ்ட் நினைக்கிறேன் என்ன ப்ரோ சொல்லுங்க அப்படியா ஆக்சுவலா அவன் வந்து அந்த இவங்க ரெஸ்டாரண்ட் ஆடினா அவர் ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரொட்டேட் பண்ணினே இருப்பார் ஒரு ரெண்டுல ஆனால் இன்னொரு நோட்டு இருந்தாரு அந்த ரெண்டு நோட்டு இருந்தாரு ஒரு 38 அது இன்னொரு ரெண்டு இருந்தா 11 பவுண்டரி தான் பிளேடா அதான் போயிட்டு பேட்டிங் 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 அவர் பேட்டன் அடி சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர் அடி நம்ம எது நம்ம வந்து 6 ஓவர் 60 6 ஓவர்ஸ்லாம் இருக்கா 7 ஓவர் பவர் பிளே இருந்துச்சுண்ணா 8 to 9 கொஞ்சம் லெஃப்ட்ல அது நீ போனா ஃபுல்லாக ஆட்டோ ஓகே சரி என்ன சொல்லுவாங்க ஐயா அரே இந்த பக்கம் வாரு ஃபர்ஸ்ட் நீ பேட் பண்ணிட்டல ஆஹா அங்க அப்படியே உள்ள பாரு அண்ணா நீங்கள் இது வந்து டென் ஸ்போர்ட்ஸோட குட்டினாங்க டென் ஸ்போர்ட்ஸே பெருசு டென் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பெருசு இது ஆக்சுவலாக வந்து நம்ம கோட்டை இருக்குல்ல அது கோட்டை செலவு இல்லை கோட்டை செலவு இல்லை இது கோட்டை செலவு இருக்குது இந்த போட்டோ சொல்லு சார் ஆஃப் மட்டும் தான் வந்து இப்போ இது எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிரிக்கெட் கோட்டர்ஸ் மாதிரி தானே கொடுக்கல அந்த லாங் பவுண்டரி இருக்கு பாருங்க அந்த சைடுல அதுதான் பெருசு அது பவுண்டரி பெருசா மாதிரி அதுதான் பெருசு மற்ற எல்லாமே சின்னது தண்ணி யார சொல்றீங்க கோகு எல்லாம் திட்டுறாரா இப்படி திருப்பி இல்ல நீங்க ஒரு செகண்ட் ஹெசிடேஷன் பண்ணத நான் பார்த்தேன் திடீர்னு அந்த மாதிரி இதுல பேசுறேன் ரெண்டாவது நான் கூட நம்ம அப்படி பாக்குறோம் நமக்கு கேக்குது நான் தமிழ் கேட்டாலும் ஓடிடுவாங்க வந்து மெயில் போடும்போது சொல்லியிருந்தான் அதுக்கப்புறமா வந்து டிக்கெட் போடும்போது ப்ரோ இன்னும் 2-3 டெஸ்ட் இருக்காங்க ப்ரோ தள்ளி பண்ணிட்டாங்க அந்த ஆட்டு திருப்பி ஒரு 4 பார்த்து ஜான் டெம்ட் ஆகாத நல்லா இருக்கு போர் வந்து அந்த லாஸ்ட் விக்கெட் போடுறோம் நல்ல ஒரே ஒரு பவுண்டரி தான் சார் நல்ல ஒரு என் பக்கத்துலேயே வச்சுட்டா பஞ்சு தள்ளி விட்டு எல்லாத்தையும் பாவனி தள்ளி விட்டுருவேன் அவர் எங்கேயோ பார்த்துருக்கேன் உண்டை தள்ளி விட பார்க்கலாம் அவரை பாட் டெம்டாவாக கேட்க எல்லாம் ஆச்சு தோகலே டெம்டாக ஆடு ஃபுல்லாக ஆட்டுவா நல்லா வளர்ந்துடுவான் வீட் பண்ணிட்டாங்க வேற நீங்கள் போகணும்
அவசர அவசரம் பண்ணான்னு நல்லா வளர்ந்துட்டு வர எதுக்கு அதை சாட்டு வேணாம் சொல்றேன் நல்லா பாட்டிங்க நல்லா விளையாடுங்க நல்லா பாட்டுல போட்டு இல்லைண்ணா அங்கே ஃபீல்டிங் வச்சிருக்கா நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணக்கூடாது. ஆமாம் அடிடா கோகுல் அடிடா டேய் 2 ஓவர் அடி டேய் 2 ஓவர் அதெல்லாம் நல்ல ப்ளே வந்து பேட்ல தேவலாத தூக்குற சார் நல்லா ஆடுவீங்க. நல்லா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா தேவலாத ஷாட் பால் போட்டு அவுட் ஆயிடுச்சு. டேய் போடா டேய் நான் வந்து பார்ப்பான் சீக்கிரமா ஆகும் பார்ப்போம். தெலுங்கு டீம் இல்ல இல்லடா பேட் அவர் கொடுத்துட்டாருன்றான். பேசி கொடுக்கணும். அதான் ரிவர்ஸ் எடுக்க முடியாது. அது என்ன இல்ல ஓகே அவுட் விடுங்க. போடா அப்ப கூட ஆசைப்படல பாத்தீங்க என்ன சொன்னாரு அவுட் விட்டா பரவாயில்ல சொன்னாரு. நீ சொல்லணும்ல அதான் நான் அவர் குத்துறாரு. நான் கேமரா தெரிஞ்சாங்க கொஞ்சம் நேரம் பக்கம் மாறுற வரைக்கும் வைக்கலாம்னு நினைச்சேன். சூட மாற்ற முடியாது. அவன் சூப்பர் பாரு. சக்தி நல்லா ஒரு ஓவர் காஜ் ஆடுறான். நான் ஒரு ஓவர் ஃபுல்லா காஜ் இவன் ஃபுல்லா காஜ் ஆடுறான். நல்லா ஆடிட்டு ரன் நல்லா போச்சா போற வேலை சொல்லுங்க. ரன் நல்லா வந்தது. நீங்க 2 பேரும் தூக்க கூடாது மைண்ட் செட்ல இந்த 2 பேரும் நல்லா உள்ள எப்படி அவுட் ஆனாதான் கேட்டாரு. டர்னாலாம் கேட்கல. பால் டர்னா அதான் சொன்னேன் கிட்ட அதெல்லாம் போயிருந்துச்சு மேட்ச் ஆக்சுவலா. 33 நீங்க வந்து இங்க பாருங்க அந்த ஒழுங்கா கிரவுண்ட்ல ஆடி நான் என்ன சொன்னேன் ஷாட்டுக்கு போவான்னு சொன்னேன். சிங்கிள் பண்ணி வெளியே போயிடலாம். நீங்க நல்லா தானே ஆடிட்டு இருக்கீங்க. அப்புறம் தான் கோகுல் அந்த மாதிரி சிங்கிள் டர்னால டாடா டேய் டாடா ஓடலாம் போலாம் டாடா கோகுல் டாடா டாடா எந்த மரவே பேசி அடிடுவாங்க. அடி போக போகுது. இந்த மாதிரி இந்த பாவம் கோகுல் நல்லா ஓடி போய் டயர்ட் ஆகாம தான் தெரியும். நல்ல பேட்லாம் வெளியே வராது. பவர் பிளேல 63 நல்லா வந்துட்டாரு.
நானும் தான் சொல்றேன். இல்ல நல்லா ஆடிங்க தேவையில்லாத வந்து ஏன்னா இவரு நீங்க பாத்தீங்க ஆஃப்ல 2 போட்டோ அதே ஷாட் ஆடுங்க ரொம்ப நேரமா ஆஃப்ல. ஆமா அவங்க அப்படியே நிக்க வச்சு போட்டானுங்க மச்சான். பால் சேஸ் பண்ற அவங்க என்ன பண்றாங்க எல்லாரும் அங்கதான் நிக்க வச்சுட்டு ஆஃப் தான் போறாங்க. பால் சேஸ் பண்ணி போற பின்னாடி போற அவங்க என்ன பண்ணா பேக் இருந்து தட்டி விட்டாலே சொன்னா என்ன அர்த்தம்? ஆனா நீங்க என்ன பண்ணீங்க ஆக்சுவலா சேஸ் பண்ணாத சேஸ் ஆனா நீங்க சொல்ற காதுல ரன்னம் கூட எனக்கு காதுல அவளை கத்தற போட்டு அதெல்லாம் அது நேரா ஃபீல்டருக்கு ஓடி வர உனக்கு டேஞ்சர் ரெண்டு நான் ஏறிட்டேன் நீ ஏறிடலாம் உனக்கு தான் டேஞ்சர் வேணா 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 பார் ஒரு தூங்க மாட்டான் அவன் போலிங்கே வேற உட்காந்துட்டான் போய் போய் அடிக்கிறார் நல்லா அடிக்கிறார் பவுலிங் ப்ரோ என்ன இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடுறோம் ஜாலியா தான் இல்ல நமக்கு ரொம்ப நல்லா போறானா சொல்லலாம் எப்படி போறாரு பாருங்க ஏன்னா ஒரே போஷன்லாம் செய்யாத ஆமாடா கவனிக்கிறாரு பிளேடா 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 தம்பி பவுலிங்கே கிடையாது சாட்ரா டேய் சாட்ரா உடாரியா போடுறா இல்ல பரபர ஸ்பீட் வந்து ஏய் ரேமேஷ் ஐ கேன் ஃபீல் யூ உங்களுக்கு போன வாரம் காசு தெரியாதா போன வாரம் வரல எல்லாம் அதனால தெரியல வீடியோட எடுத்து போட்டு காமிச்சிட்டான் இதே வரல அப்பா வருவாங்க நல்லா வளர்ந்துட்டு இல்ல நல்லா வளர்ந்துட்டு நீங்க அந்த காலு ஆட மாட்டீங்களா சாட்ரா டேய் இல்ல இல்ல உதய் ஸ்கோர் கரெக்டா வருது பேட் கீழே ஆடு நாராயணா தூக்காத திரும்பி பார்க்கணும் கழுத்து வலிக்கும் கார்டு கட்டலன்னா நீங்க உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருவேன் நானு கார்டு கட்டாத வரைக்கும் அந்த இடம் கரெக்டா இருந்துச்சு சூப்பர் 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 யார் நான் ஃபர்ஸ்ட் இது வேணுமா டைப் பண்ணு ஏய் போட்டுக்கறாமா மேட்ச் மேல அடிப்பாரு 890 மேட்ச் ஆடி ஏன் வார்த்தை 4 மேட்ச் ஆடுறானுங்களா அப்பவே 202 மேட்ச் அடிக்கிறது கிளாசிக் கோகுல் பாத்தீங்களா எல்லாரும் கிளாசிக் கோகுல்றாரு சேல்ஸ் பண்ணதும் அதனால ஃபுல்லா சும்மா விசிட் போட்டு போய் ஆடிட்டு பாருங்க நல்லா தான் போய் இது பண்ணீங்க அடிச்சு தான் விட்டாங்க சேல்ஸ் பண்ணலாம் அதனால வெளியே வேலைக்கு போட்டு நம்ம இவன் சொல்ல போனே மூட்டி மாதிரி போட்டோ எடுத்து போட்டு ஃபீல்ல வரக்கேன்னு அவனோட காசே வாங்க முடியாது எல்லாத்தையும் இது வச்சிருக்கான் அக்கடமி வச்சிருக்கான் $19 100 ஸ்ட்ரைக் ரேட் ஆனா கேபி ஸ்போர்ட்ஸ் சென்டர் அந்த ஓவர் எனக்கு கொடுத்துருக்கான் இந்த பவர் பிளே இது கொடுங்க நானும் கூட தான் ட்ரை பண்ண அதுதான் பண்ணுவேன் யாரே ஒண்ணு பேட் ஆடுறதுனால சொல்லு அவர்தான் அவர்கிட்ட சொன்னாங்க இந்த ஓவர் நீ ஆடி பொறுமாடு நாராயணா பால் பார்த்து வச்சுக்கோ நீ ஆடிங்க ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் தான் போடுறாங்க நல்லா இருக்கு அப்படியே உட்காந்துங்க எல்லாம் அடிக்கிறது நல்லா இருக்கு அப்படியா ஓகே ஓவர் சரி பேட் பண்ணிடா 800 மேட்ச்ல ஆவரேஜ் 24 தான் ஸ்கோர் ஆயிடுச்சு பட் எல்லாம் யானா இந்த மாதிரிலாம் பாரு இப்போ இன்சூரி போட்டாரு யாருங்க பேடா தம்பி பேடா நிக்காதா ஏறா ஐயோ அண்ணா பால ஓடுங்க ஓடுங்க ஏய் அவன் ஏன்டா ஹெல்மெட் போடாம போறான் சத்தியா ஹெல்மெட் போட்டு போட மாட்டாங்க போட மாட்டாங்க டபுள் ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் இல்லையே ஒரு ஹெல்மெட் போட வந்தானே எனக்கு அந்த நேவி பால் போட்டான் பாரு பரவசம் பற்ற ஓடுன்னு சொன்னாங்க இப்படி பிடிச்சான் பரவசம் அது விட்டு அந்த பால செம்மையா போட்டேன் சர்க்குலேஷன் பேட்ல படல இதுக்கு ஒரு கேட்ச் கூட வரல அப்புறம் அந்த லாஸ்ட் பால் நல்லா போடலன்னு ஆமா ஃபுல் அது சொல்ற ஒரு பேட்டிங் புடிச்சிட்டு இருக்காரு நல்லா போடா நீங்க பேசலாம் இல்லடா அவன் சொல்ல காட்டுறான் ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் நல்லா சூப்பரா போறானா அந்த 6 அவனுக்கு போனா இன்னும் சூப்பர் ஓவர் அந்த ஓவர் ஏன்னா அவன் அந்த டைமிங் கொடுங்க அவன் பாத்தியா நல்லா போட்டா ஆக்சுவலா டைமிங் கூட அதுதான் சொன்னான்
அதாவது வந்து புகழாகவே போய் நான் சொன்னேன். அவன் என்ன சொன்னா தெரியுமா, பால் டேர்னே ஆகாது, என் பால் எப்படி டேர்ன் ஆகுது என் பால் அவனே கதையா தான் அவனே வந்து ஓவர் ஒன்றுயா 6 பேர் இருக்காங்க போ போ. அது 7-8 பேர் இருக்காங்க. உதய வேற இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. வாங்கிக்கோ. எவ்வளோ கொடுத்தாங்க? 13. ஆமா, ஒரு வாரம் தான் போட்டாங்கல்ல. கேட்டான் அவன் தான் போடலையா? நான் கேட்டா போறேன் பொறுமையா இல்ல, அவ்வளவு பிரச்சனை இல்ல. திருப்பலாம். பரத் பாக்குறான். சரி யார் அனுப்புறது? அவரும் அப்படியே சொல்லி அப்படியே யார் அவனே அந்த போலா அங்கே உள்ள ஏய் ஆனா அச்சு எங்க போனாமா பார்த்தா ஏதோ அந்த நெச்சிக்கிட்டு போற மாதிரி இருந்துச்சு. இது மச்சான் இப்ப தான் அவங்க அடிச்சா போடுங்க. அவன் வந்து எல்லாம் பட்டு வரது கார்டு எக்ஸ்ட்ரா இருக்குண்ணா. சரி இந்த க்ளவுஸ் யார் இவனுக்கு தெரியா? ஸ்டீனுக்கு. ஆமா ஸ்டீனுக்கு என் க்ளவுஸ் எடுத்துக்கானே. சரி அப்புறம் கோகுல் மாப்பிள்ள யாருக்கு கோகுலே அவ்வளோடா கோகுல் நல்ல ஒரு பவுண்டரி அடிச்சு கொஞ்சம் பவர் ஆச்சு தட்டவே மாட்டானுங்க சூப்பரா பவர் அவ்வளவுதான் போகும்போது நான் சொன்னேன் 2-3 பால் வேஸ்ட் ஆயிட்டா பரவாயில்லடா. கை தட்டி இருந்தாங்க. ரன்னே போலியே ஒரு ரன் பரவாயில்லடா. என்ன அடிக்க முடியாது. பொறுமையான ஆடணும் இந்த டைம்ல நீங்க. உங்களுக்கு காட்டியான மாதிரி நான் இருந்தாலே போய்டுவாங்க. இது நீ எதுவும் பெருமையா பேசாம காட்டியான தான் ஐடியா. யானை என்ன நினைச்சுவான்னு சொல்லிட்டு காட்டி அனுப்பிச்சு. சூப்பர். அடுத்தது சீன் இருக்கா? கோகுல் பேடு கிடைக்குமா ஃப்ரெண்டுக்கு? நீ உன் க்ளவுஸ் மட்டும் தான் யூஸ் பண்ற? அப்பயே இன்னொரு க்ளவுஸ் போடுற? அப்படியா? இது தெரியாம அதான் உன் பேட்டு காத்துட்டான். நினைச்சேன் ஏன் நோ பால் போடுவான் அதை யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். எப்படி போடணும்னு பார்த்தேன். இது வேணுமா? இது நான் பண்றேன் டாடி. அடுத்து நான் இறங்குறேன், அப்புறம் முத்து இறங்குவாரு. சீனியர் அப்புறம் நான் இறங்குவேன், அப்புறம் நீ எத்தனை போயிட்டாங்க? இது எத்தனை போ அவுட் போ கோல்டு அன்னைக்கு ஆண்டு தெரியுமா? அதை எடுத்துக்கோட. அந்த பேட் தக்கையா இருக்கும் பாரு. அந்த பேட் தக்கையா இருக்கும் பாரு. அதெல்லாம் வெயிட்டா இருக்கும். எஸ்எஸ் எடுத்து தம்பி அவுட்டா தம்பி வெயிட் பண்ணி ரைட் போட வச்சு போடுங்க. முடிஞ்சிரு போடுடா. போடு ரைட்டா லெஃப்ட்டா? ரைட் தானே. இது இங்க வெளில வரணும் கரெக்ட்டா மச்சான். என்ன கால் பண்ணனும். நீ மாத்தி கட்டிங்கற? கரெக்ட் தான். டிகே தான சொன்னா கரெக்ட். டேய் கரெக்ட் பாடி கூடாது நல்லா இருக்கும். மச்சான் இங்க வெளில வரணும் மச்சான். எஸ்எஸ் எடுத்து போடா. தக்கையா இருக்கும் பாரு. நீங்க வீசி அடி. தக்கையா இருக்கும். வீசி பாரு. உனக்கு இப்படி வரணும். இங்க சேவ் தக்கையா இருக்கும். அச்சாலும் போகும். பவர் போட்டா சின்ன போயிடும். ரெண்டுதுமே அப்படிதான் வரும். அதையும் பண்ணலாம். ஆனா உள்ள விட்டீங்க போலயே. பாரு அவனுக்கு எது நல்லா இருக்குன்னு ஆனா இந்த வெயிட் தான் ஆட மாட்டோம். இன்னும் போலையா? எல்லாம் என் பத்தி தான். உங்களுதே வெயிட் எஸ்எஸ் தான் நல்லா இருக்கு பேட். அவன் பேட் கொஞ்சம் கம்மி ஜாலிஸ் பேட் தான் தரம். தரமான பேட். நான் என் பேட்ல தான் ஆடுறேன். பேட்டரி எதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சொல்றேன் நான். ஏன்டா ஹெல்மெட் போடாம?
அவன் தான் தரமா இருக்கு. டேய் அது அடிக்காதடா இல்ல நல்லா வாங்கிடுறேன். மச்சான் ஹெல்மெட் போடாம அது திரும்ப நல்லா இருக்கு. வாங்குறேன் கூட அடிக்கிறேன் ஹெல்மெட் போடாம போய் நான் ஒரு வருஷம் ஆட முடியாது நல்ல வாழ்க்கையில பட்டுலாம் தெரியும். ஏய் ஆமாடா அப்படி சொல்லிதான் ஒரு டைம் அடி வாங்குவாங்க. போட்டுருங்க த்ரோ அடிக்கிறானே தெரியுமா நமக்கு தெரியவே தெரியாது பின்னாடில கை ஆக்ஷன் பண்ணி ஏய் சீரியஸா நான் அவனா போனா த்ரோ தான் ஆச்சான். பால் த்ரோ தான் அடிக்கிறான் இப்போ போட்டுட்டு. அப்படிதான் இந்த bowling அது த்ரோ தான் இருக்கு. சும்மா விடாத. அந்த சனிக்கிழமை வரணும் எல்லாம் ஏம்பாடு தான் எல்லாரும் ஆர்வம் எல்லாம் அது ஏம்பாடு தான் எல்லாம் மாதிரி டேட்டான் சேவ் பண்ணிட்டு வந்துட்டான். கட்டி பண்ணியா அவன் அடிப்பானா? அவனுக்கு பவர் இல்லை. பவர் யூஸ் பண்ணுறேன். இங்கே மிடிலுக்கு இங்கே பிடிச்சிடறானுங்க 30 யார்ட்லேயே. எல்லாம் வந்து இதுதான் அவன் 12 வச்சாடுறான். ஏய் போடா வந்தாங்க ஜம்பிங். அது முஸ்லிம் சொன்னாரு முத்தங்க. என் பேட் வந்து போயிரு. அவன் அடிடாஸ் விளாடுவான். நான் முன்னாடி எல்லாரும் வந்தாங்கன்னா பேட் டேமேஜ் ஆகிடும். பேட் எங்கேயுமே தெரியல. பல வருஷமா காணும். அவரு செலக்டட் ஆளுக்கு தான் கொடுப்பாரு. நம்ம கிட்ட கொடுக்க மாட்டாங்க. இல்லையா 100 ரூபா 80 ரூபா. ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏறி போய் அச்சனாலே பேட்ல போட்டுருக்கோம். நின்னு தேவையில்லாம நின்ன இடத்துல இருந்து இப்படி போய் வீசி கால் இல்ல போயிடுச்சா? அவன் இந்த அசிங்க பண்ண முடியாது. அது இது நான் தூக்கி போட்டு நான் இதான் வாங்க போறேன். போட்டு அதில் இதுதான் வாங்க போறேன். இது பேலன்ஸ் தான் வாங்க போறேன். 10,000 வாங்க. ஸ்டிக்கர் மாற்றி அது நீ பண்ணா 300 ரூபா ஸ்டிக்கரை மாற்றிக்க நீ பண்ணு. போக மாட்டேன் நினச்சாலே என்ன பண்ற இந்த நடிக்காத யாரு கம்மி நாக்கு பண்ணா தெரியுமா? மூசா எப்படி இருக்குது இது நாக்கு போனா டேய் நாக்கு போன சரிக்கிறீங்க எல்லாம் 7 டவுன் 8 டவுன் பிரச்சனை இல்லை. நாங்களுக்கு ஆகிட்டு வளர்த்துறாரு போயிட்டு 11 தான் இருக்குடா. இன்னும் இருக்கிறா ஒவ்வொரு மெதுவாக ஆடுங்கடா. அடுத்த வாரம் ட்ரெயின் அதுவே விளையாடிட்டு இருக்கு. மெதுவாக அடிக்க மாட்டேன். ஆனால் ரொட்டேட் பண்ணுங்க ரன்ஸ் தானே வரும். சிங்கிள்ஸ் ஆடும். ஓகே போல்டு உள்ளது. இல்ல உங்களுக்கு பால் ஸ்விங் ஆச்சு. இல்லை அவனுக்கு அப்படி வச்சா போல்ட் ஆயிட்டான். அவன் த்ரோ தானே போடுறான். த்ரோ அடிக்கிறான். சர்க்கிள் அடிக்கிறான் வந்து. இல்லை உனக்கு போட்ட ஸ்லோ தானே போட்டான். இல்லை நம்ம பவர் பிளேல 40 60 ரன்ஸ் 7 ஓவர்ஸ்க்கு 63. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிரவுண்டு செகண்ட் ஹவர் பழகிடும். எது பழகிடும்?
7 விக்கெட். வச்சுட்டான்டா கப்பு. 8 ஆயிடுச்சா ப்ரோ? இல்லையே 7 தான் போட்டிருந்தாங்க. இன்னும் 3 விக்கெட் இருக்கு வெளில. தினேஷ் மேரிஸ் போட்டாங்க. அவுட் ஆனா 8 9. டேய் யாரா இருங்க கணக்கு போட தேவையில்லைண்ணா. 8 உள்ள போயிருக்கா 9 10 இருக்கு. ப்ரோ நீ பேக் பண்ணி போயிடுச்சு நான் போரு. உங்க பட்டம் விளையாடிட்டு இருக்காங்க. அவன் வச்சு விளையாடிட்டு சரி சரி முத்தம் வச்சிருக்கேன். எத்தனை பேர் 3 பேர் அவுட் ஆனாங்க. சொல்லிருந்தான் அச்சா போறான்னு. போகும்டா திரும்ப ஏறா. அதெல்லாம் விடானா 25 ஓவர் நின்னுட்டு வாங்க. ஜெயிச்ச ஒரு கேம் அவுட் அவுட்டா என்ன அவுட் சார் எப்படி அவுட் வரான் புரியல. நீ யாரோ தேவலாம் கேப்பீங்க உள்ளே நில்லு. ஏஜ் ஒன்னு போட்டு கல்லாவே வெளில போட உள்ளே நில்லு. ரீஸ் உள்ளே இல்லடா உள்ளடா செம்பிங்க வராங்க. ஜெயிச்ச ஒரு கேம் டயர்ட் ஆயின ஓகேவா. ஒரு நாளை நைட் தான் தெரியும். நாளை இருக்கு. பரத் ஏய் ஏதோ கேப் குறா போட்டோம். டேய் இங்க எங்க அங்க தான் வெச்சு பரவா. எத்தனை விக்கெட்டா? லாஸ்ட் விக்கெட். லாஸ்ட் 9th விக்கெட்னா. இன்னும் உதய இருக்கடா. சொல்ல வாய் வச்சான். உங்க விக்கெட் அங்க விக்கெட் போனா 8 விக்கெட் நான் கரெக்ட்டா 8 விக்கெட் ஆயிடுச்சுடா. இவன் வாய் என்ன நான் கவுண்ட் பண்ண லாஸ்ட் கேஸ் சொன்னா. 100 அடிடா சொல்றா. என்ன சொல்றா? சொல்ல மாட்டானே. 100 அடிப்பீங்கடா. அவன் பால் எடுத்துட்டு போகும்போது 3 பேர் அந்த பேட் எடுத்து அவுட் ஆனாங்க. வை எதுக்கு ஏற நல்ல பேட்டா பண்றேன். நான் பேட் குடுக்குறேன் அவனுக்கு. நல்ல பால் ஏற அவசரம் இல்ல 7 விக்கெட் எடுத்து டெஸ்ட் மேட்ச் தான் உங்களுக்கு தெரியும் அந்த சிச்சுவேஷன். சீக்கிரம் டேய் இவன் கேப்டன் அவுட் அதான் நானே கரெக்டா லைன்ல எனக்கு கால் வைக்கல. கொஞ்சம் கூட உள்ள இல்ல. கரெக்டா லைன்ல இருக்கு. ப்ரோ அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இல்ல தூக்கி வெளில போட்டுக்கலாம் அந்த பால். ப்ரோ டிக்கெட் ப்ரோ சரி சரி நிக்கம் பரத் போடாத சின்ன சுத்தி சுத்தி கடைக்கு பார்க்கலாம். அவன் போட்டானா அவன் போடுறது பால் எல்லாம் எனக்கு தெரியுது. லாஸ்ட் பால் தள்ளி விடுறான்னு சொல்லிட்டு கீழ விழுந்து நீங்க பின்னாடி போயிட்டீங்க. தோக்குறான் பால் பரத் அந்த பால் ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடல. பேக் ஃபுட் போயிட்டீங்க. உள்ள போயிடுச்சு பால் நல்லா. பேக் ஃபுட்ல போனாலும் சர்வ் உள்ள வந்து இப்படி வெச்சல அந்த தோக்கு போய் கஷ்டப்பட்டு அவனால அவன் போறலாம் அந்த அளவுக்கு இல்ல. ப்ரொஃபைல்ல போறீங்க நீங்க பாத்தீங்க இல்லனா அவங்க இருக்காங்க நான் போறீங்க. இன்னைக்கு இப்ப நம்மளுக்கு போடுறது நமக்கு போறது இல்ல. இப்ப பாத்தேமா போறாங்க. அவதான் நேத்து இல்ல நீ தப்பா சொல்றேன். இப்போ நான் உட்கார்ந்து ஒருத்தன் கேட்டா எப்பவுமே செகண்ட் பேட்டிங் தானே எடுப்பேன். ஏன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தேன்? நான் என்ன சொல்லலாம் ப்ரொஃபைல் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே செகண்ட் பேட்டிங் தான் எடுப்பாங்க. அப்படியா? அவன் கேட்டா ஒய் கேப்டன் யூ சூஸ் டுடே பேட்டிங். அப்பதான் நான் ப்ரொஃபைல் நான் எல்லாம் பார்த்துட்டு தான் வரேன். அவன் 4 மேட்ச் பார்த்துருப்பாங்க. அந்த 200 மதிக்கவே போடல போறோம். 1000 கூட மதிக்கல. நான் டீம் ஆப்போனன்ட் போய் பார்த்துட்டு இருப்பான். சொன்ன மாதிரி இந்த பால தூக்கி போடு அப்படின்றான் பேரு. அப்ப 2 பேரும் இந்த பால் தூக்கி போடுங்க. அவங்களுக்கு அந்த சொல்லுங்க போறீங்க. ஒரு கால் ஒரு பக்கம் திரும்பி ஆமா சீக்கிரம் முடியல பாறானே. யாருக்கு? ஈவினிங் ஒரு மேட்ச் ஈவினிங் ஒரு மேட்ச் டோர்னமெண்ட் இருக்காம தெரிஞ்சு டோர்னமெண்ட் இப்பயா அதான் ஸ்லாட் போடல அவங்க. கேட்டா டோர்னமெண்ட் இருக்கு ரெண்டு நம்ம பேக் பண்ணோம். நம்ம பேர் யார் தெரியுதுப்பா? என் பேர் யார் தெரியும்? இவன் நேவிஸ் இப்போ நேவிஸ் கட்டிட்டு இருக்கான். ஓகே ஓகே. அப்புறம்
நாளைக்கு ஈவினிங் வேணா பார்க்கலாம் பாரு. நான் கேட்டேன் இப்போ அது வர முடியாது சொல்லிட்டான். நாளைக்கு வரைக்கும் அவன் போயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டான். ஐயோ டேய் எவனாவது அதை யூஸ் பண்ணீங்க எஸ்பி கிரவுண்ட் திரும்பி ஒரு மேட்ச் அதை இதுவா மாத்திர மச்சான். அதை ஒன்று மாசத்துக்கு ஒன்று போடாங்க, ஒரு 6 வாரத்துக்கு ஒரு தடவை போடுங்க. 6 வருஷம் இல்ல அடிக்கடி அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியல. நீங்க கார்ல வந்து அடுத்த மேட்ச் வந்தா ரைட் டீப்பெல்லாம் முடிவு பண்றாங்க பாரு. எஸ்பி ஒரு பார்சல் அப்படின்னு டிவி சொல்லுவான். அதெல்லாம் எஸ்பி ரொம்ப தோத்தா இவங்க எல்லாம் மைண்ட் மாறுவாங்க காட்ட முடியாப்பா. எஸ்பி இல்லைண்ணா, நான் மேட் எங்கே போடாமல் ஜெயிச்சிருவோம். இங்கே போட்டால் கூட ஜெயிச்சிருவோம். மேட் போடாமல் ஜெயிச்சிருவோம். ஏசி ஸ்டார்டிங்ல ஜெயிச்சது இல்லை, இதே நான் ஒரு லைன் தான் ஃபோன் பண்ணி சொல்லிச்சு. டேய் சும்மா மாற்றி மாற்றி போட்டு அதை பிச்சு கேமே போயிடுதா கேமே போயிடுதா அப்படின்னா நல்லா பண்றோம். இல்ல ஆமாமா அது கரெக்ட். நீ ஐடி சொல்லுங்க மேட் வேணா ப்ரோ, பால் கண்ணு மணி வருது. நல்லா ஆடுறோம் மேட்ல. நாட்டுல நம்ம எந்த டீம் பண்ண ஆடணும் நல்ல டீம் தான் டாப் அந்த அளவுக்கு மாறுறோம். அது தெரியலடா. அடிங்க போய் இன்னைக்கே நம்ம 15 ஓவர் நம்ம கையில தான் ஸ்டார்டிங்ல. ஆமா 15 ஓவர் கேட்ச் விட்டிங் ஒரு 2-3 பேர் ஜான் ஒண்ணு கம்மி விடவே இல்ல கேட்ச். கேட்ச் வந்தாங்க. நான் கேட்ச் விட்டேன். அதெல்லாம் சொன்ன முடியாது. கேட்ச் விட்டா கேப்டன் வந்திருக்கீங்க எப்படி கேட்ச் நாங்க விடுவோம். நீங்க தான் வந்து விட்டதுலயே வேல்யூபிளான கேட்ச் தான் நீங்க விட்டது. உங்க பாருங்களா தானே அதான் சமாளிச்சுக்கிறல்ல. வேல்யூபிளான வளர்ந்துட்டு இருந்தான். அவனை மட்டும் தூக்கி இருந்தா வச்சீங்க. எல்லாம் அடிச்சான். அவன் சொல்லிட்டான் தூரமான வர மாட்டேன்னு சொல்லிட்டான். பாடு மாட வச்சுக்கணும் உள்ள பாடு மாட வச்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் இது முன்னாடியே இருக்குது அந்த ஆமா ஆமா ரைட் போடுறா ரைட் போடுறா. ஏய் வேலை கொடுத்து வாங்கியிருக்கேன். ஏய் ரைட்டு போடுறா. இதெல்லாம் கேட்டிருக்கேன். அதான் அதுக்கு அடுத்த வருவாங்க. ஆகஸ்ட் 15 போவாங்க. யாருமே போய் எடுத்து போறாங்க எனக்கு புரியல. எனக்கு லீவு ஊருக்கு போறாங்க. நீங்க ஊருக்கு போறது நீங்க ஏதோ டோர்னமெண்ட் இல்லையா? 50 ஓவர் கேட்டேன். நான் 50 ஓவர் கேட்டேன். 20 ஓவர் போனா குடிச்சாரு. அதுக்கு 50 ஓவர் ஆமா நீங்க இங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகுது. அப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்கு. வீட்டில் மேமால் குட்டே வச்சு இது மேலே என்ன ரெடி கட்டையை போறாங்க. இந்த மாதிரி டைம்ல கட்டையை தான் போடணும். இப்போ போற அப்படியே ஆப்னன்ட்டு போற அடுத்த இது வாங்கிட்டாங்க, குளுக்கோஸ் வாங்கிட்டாங்க. போனாலும் காலி எடுத்து கால் 4 மேட்ச்ல 3 மேட்ச் அதே வாங்கி வச்சிருக்காங்க. அங்க இருக்கு பாருங்க வரத்து குளுக்கோஸ் அந்த சைடு.
வெயிட் பண்ணிடுறோம் நல்லா வளர்றோம் அவ்வளவுதான் வளருது. வேற ஒண்ணு சரி அவருக்கு வேற ஏதாவது நான் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். கோகுல் யாரோ எல்லாம் சொல்லியிருந்தாங்க, நானும் சொல்லுறேன். நீங்க வரும்போது இல்ல அந்த அவுட் ஆகுது ஒரு பால் அவுட் ஆகுது ஒரு பால் இங்க சுத்துறா தலைவர் அப்படியே கத்தல இங்க இருந்து ஜான் டெம்ட் ஆவாதா ஜான் நீ கத்துனவனதான் ஜான் பிளேடா மச்சான் பிளேடா சூப்பரா நீங்க அவரு அடிக்கும் போது ரன் வரலன்னு நினைக்கிறேன். அந்த ஓவர்ல ரெண்டு பேரும் டாப் ரன் வரலன்னு நினைக்கிறேன். அதான் அவர் சுத்தினாரு. 3 பால் டாட் ஆனாரா? அதனாலதான் அவுட் ஆனாரு. சுத்துற மாட்டலே சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல ஸ்ட்ரைட் போட்ட தலைவர் கத்திட்டு வந்தாங்க. கபிலன் அவரோட ஃபேவரட் ஆனாரு. இது 2 கிலோ பாயிண்ட் இது வளாச்சிட்டாங்க. கபிலன் அடிப்பாரு சொல்றாங்க. எது சொன்னாலும் டைம் என்னது 10 விட வரும் 9:40. அது சொன்னாரு என்ன சேர்க்காத என்ன சேர்க்காத அந்த 3 பேரை நிறுத்தி இந்த பக்கம் இல்ல பேட்டிங் ஆட சொல்ல 4 202 என்ன ஓடுறதுக்கு ஒரு கையில அடிப்பாங்க. அந்த 50 நம்ம என்னைக்கு அடிச்சு இந்த 4 பேர் டாப் ஸ்கோரர் யாருமே தெரியல. நம்ம டீமா யாரா ஒருத்த மாடு மேய்க்கிறவன் வந்து நம்ம டீம்ல பேசுகிறான். தெரியாம பேசினு சொல்லிட்டேன் பாரு டயர்டா வந்தீங்களா? ஓடி பொறுமையா கட்டுறா சரியா? அந்த பாடு அந்த பாடு சொல்றா. கார்டு பேட்னா அதை மட்டும் சாப்பிட்டு கொடுக்க போறாங்க. அப்படிதான் கொடுத்தாங்க. இங்க இருக்கு இன்னும் ஒரு அங்க இருக்கு கணக்கா சொன்னா பேர் பேட் பண்ணணும்னு சொன்னாலும் தப்பா சொல்றாரு. எனக்கு மட்டும் கண்டாவா டேய் உனக்கு சொல்றேன் எத்தனை பேர் பேட் பண்ணிட்டு 2 பேரும் ஒரு 4 அடிச்சு அடுத்த பால் அவுட் ஆயிட்டீங்க. 2 பேர் இல்ல 1 2 3 4 4 மிஸ் 4 பால் அவுட். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி அடுத்த பால் ஸ்டாப் ஒரே மாதிரி விக்கெட் பரந்தாங்க. 7 பால் 2 பால் சொல்றேன். நானும் ஒரு பால் ஹைட் சமல்ல 200 சாப்பல் ஓகே லெஃப்ட் ப்ரோ பாடம் வாங்கிட்டு போவோம். கிளம்பல இருடா பேட் வாங்கிட்டு போனேன். தம்பி வரதான் இருப்பா அப்படின்னு நான் உன் கூட வரல. இப்ப அங்க இருக்கு பாரு. நான் அதான் எடுத்துக்கிறேன். நான் உன் கூட வரல. அது அங்க ஏதாவது பக்கத்துல இருக்க எவ்வளவு வந்து அப்புறம் வலிக்குதுடா. பைக் அந்த பைக்ல உட்காந்து முடியல சுத்தமா வலிக்குது. ஸ்ட்ரைட்டா வந்து ஓகே வரலாம் ஒன்னா வரலாம். ஆளு வந்து ஆமா நான் வரேன். இல்ல உனக்கு சண்டே மாத்துறாங்க. 2 வாரம் சாட்டர்டே 2 வாரம் சண்டே மாத்துறோம். ஏய் சோபனா வரடா. ஆமா உனக்கு லைக் நிறைய பேர் சண்டே வராங்க. விஜய் ஆடுறாடே போறா. ஏய் சூப்பரா மச்சான் சூப்பரா நைஸ் ஆடுறா. ஏய் சூப்பர் ஓபனிங் போலிங் போறனா அத மாதிரி கீழாடே அவர் மாறாரு. சரி அவருக்கு அப்புறம் அடிக்கிறேன். அவ்வளவுதான் வேற நல்லா அத மாதிரி தினேஷ் வந்து ஸ்டாப் ஆடுறாரு. அப்படி நல்லா அடிங்க தினேஷ் ஆடுறாங்க. அவன் கீழ அடிக்கிறோம். செவன் எயிட் அந்த மாதிரி அடிக்கிறா. அவரு யாரா நீலா ஜாங்கர் யாரா நீலா மத்த வீட்டுக்கு போய் சொல்லுவான். நான் சொல்ல நீ எப்படிதான் அதான் பண்ண போறேன் அப்படின்னு ஷாட்னா ஷாட்ரா ஏய் 10 லேட் பண்றதுனால அந்த டைமிங்க்கு முடியும். நல்லாதான் அதிகம் நல்லா வளர்ந்து
ஏய் 2 பேர் குடுங்க சொல்றாரு. உங்க கண்ணுக்கு 2 வெஸ்ட் பிளேயர் தெரிஞ்சிருக்கோம்ல உங்களுக்கு. நீங்க தான் இருக்கு. வாங்க மஞ்சள் கலர் சட்டையில அழகா இருக்கு. வாங்க ப்ரோ பிரதர் பிரதர் 2 பேர் கவர் அவரு இங்க இருந்து எப்ப போறேன்னு தெரியல உனக்கு. இப்ப போய் மகன் தான் போவேன். இல்ல அவரு அமல்னா போறது. அமல்னா தான் எம்டிஏ ஆபீஸ். இங்கேடா வந்த வாங்க நவீஸ் பரவாயில்ல. ஏன் என்ன சுட்டாசா வாங்குற ரெண்டு பேரும் நல்லா ஆடுறீங்க. என்னடா 2 பேரும் நல்லா ஆடுறீங்க. ஏன் ஒரு சொல்லிருந்தானே இருந்தாங்க அது மாதிரி என்ன பாத்துக்கறேன் நீ பாத்துக்கறது அவரோ ரைட்டா மூவ் பண்ணுங்க. ஜான் ஃபீல்டுக்குள்ள வந்த எக்ஸ்கியூஸ் மீ வை ஸ்டாண்ட் உங்களுக்கு என்ன மூவி தெரியுமா? எல்லாரும் முடிஞ்சா 10 செகண்ட் முடிஞ்சுல 10 செகண்ட் பேசாமடா. 1 2 3 ஐயா 10 லாஸ்ட் செகண்ட் விட்டுறாடா. கூகுள் நேரவாக்கம் வந்துட்டீங்களா பக்கத்துல? வாங்க பாய் வாங்க இது எல்லாம் அமுச்சு விட்டு எல்லாத்துக்கும் எல்லாம் போலாம் ஃப்ரீயா எடுங்க. இப்ப லிங்கா குரு கோச் குரு என்னடா குரு அப்படின்னு சொல்றாரு. थैंक यू மலை சூப்பர் சூப்பர் இன்னிங். கோகுல் கோகுலடா அங்க இருந்து போடு எடுங்க. வெண்டல் மலை சலே சரிடா. மலை வெண்டல் மலை கமால் பியூட்டிஃபுல் மாட்டி விடுங்க. வீடியோ எடுத்துங்க போட்டோ இது அண்ணன் வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து ஜான்னா போட்டோ வாங்க வாங்க ஓ சின்ன கப்லாம் வேணுங்க பெரிய என்ன மாட்ட கூட இருக்கறானா எனக்கு கொடுக்கறதோட நீ கேப்டனா நீ பவுலிங் நல்லா போட்டுட்ட ஓகேவா? இல்ல நீ வேற என்ன கொடுங்க வேற என்ன கொடுங்க இது நல்லா இருக்கு மாத்தி வாங்கிட்டான் அதனால நீ நீங்க தான் போடு 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 கேப்டன் வேற அதனால கேப்டனுக்காக புது கேப்டனுக்கு ஏதாவது ஃபோன் பாத்தியா இன்னைக்கு நல்லா கேப்டன்சி பண்ணீங்க. லைக் யுவர் ஃபீல் செட்டப் பவுலிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் நம்ம பிளான் இன்னைக்கு போகல. நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்ச பால்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. பட் ஆனால் நம்ம அந்த ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டோம். அந்த ஒரு விக்கெட் மட்டும் நம்ம எடுத்து ஸ்டார்டிங்ல ஆக்சுவலாக நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆனால் அந்த ஒரு விக்கெட் நம்ம வந்து 18 நினைச்சாங்க. மற்றபடி பார்த்தா நம்ம பெஸ்ட்டாக வேற யாரும் கான்ட்ரிபியூட் பண்ணோம் டீம்ல. அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் எடுத்தோம்னா நம்ம மேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 ஓவர்ஸ் கிட்ட மேட்ச் நம்ம கையில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க சரியா. அவங்க வந்து சும்மாலாம் அடிக்கல மறுநடி அடிச்சா நல்லா ஸ்ட்ராங்காக. அதனால் நம்ம அதுவும் பண்ண முடியாது சரியா. பார்த்துக்கலாம். ஓகே